திருவாரூர் என்றாலே தேரழகு. இந்த திருவாரூர் தேர் என்பது காலத்தின் முற்பட்ட தேர். இந்த தேருக்கு நிகராக உலகில் வேறு எந்த தேரும் கிடையாது. ஏனென்றால் தேவலோகத்திலே தியாகேச பெருமான் 7 தியாகராஜரை தேவேந்திரன் இந்த தேரிலே வச்சு தேவலோகத்திலிருந்து பூலோகம் அனுப்பியதாக ஐதீகம். அந்த தேர் இதுவென்றால் கிடையாது. காலத்தில் தேர்கள் பழுதடையும் போது ஒவ்வொரு காலத்திலும் சரி செய்யப்பட்டு இப்பொழுது 2015ஆம் ஆண்டு இந்த தேர் சரி செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு தேர் ஓட்டப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு இந்த தேருக்கு இரும்பு அச்சு, இரும்பு சக்கரங்கள், ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த தேரிலே 4 வடங்கள், கிட்டத்தட்ட 230 அடி நீளம் கொண்ட 4 வடங்கள் பூட்டப்பட்டு 12 இன்ச்சு சுற்றளவு கொண்ட அந்த வடங்கள் மிக பிரம்மாண்டமான வடம். இந்த வடத்தினை பிடித்து தேர் இழுக்கும்போது நம்ம ஆரூரா தியாகேஷா என்று இழுக்கும்போது அசைந்தாடி வருவார் தியாகேச பெருமான். இந்த தேரிலே பார்த்தீங்கன்னா 92 அலங்கார பொருள்கள், 96 அடி உயரம், அதே போன்ற அந்த அகலம் பார்த்தீங்கன்னா 64 அடி அகலம் மற்றும் இந்த தேரில் பார்த்தீங்கன்னா 2500 மூங்கில்கள், 200 கயற்கட்டு, இது போன்ற ஏன்னா உலகத்தில் வேறு எங்கேயும் இந்தமாரி ஒரு தேரை உருவாக்க முடியாது. இந்த தேர்னாக்கா ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று பாடல் பெற்றது இந்த ஊர் தேரில் தான். வேறு எந்த ஊர் தேருக்கும் பாடல் கிடையாது. அவ்வளோ ஒரு பழமையான தேர். இந்த தேரானது வரும் 7/4/2025ஆம் ஆண்டு மிக சிறந்த முறையில் காலை 9 மணிக்கு வடம் பிடிக்கப்பட்டு அனைத்து எந்த ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று கூடி தேரினை இழுத்து நம்முள் உள்ள எந்த விதமான இணக்கமும் பெருக செய்து இந்த தேர் வடம் பிடித்த ஆரூர் தியாகேச பெருமானை அன்போடு இழுக்க வாரீர் வாரீர்னு அன்போடு வரவேற்கின்றோம். பணியாளர் கிட்டத்தட்ட 500 பணியாளர்கள் இந்த தேர் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுறாங்க. அதனில தேர் ஓட்டுற அன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பணியாளர்கள், 4 புல்டோசர்கள், கிட்டத்தட்ட 25 டிராக்டர்கள், 500 முட்டுக்கட்டைகள் இந்த தேருக்கு தான். வேறு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 10 முட்டுக்கட்டையை வச்சு தேரை கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஊரில் மட்டும்தான் கிட்டத்தட்ட முட்டுக்கட்டையை 500 முட்டுக்கட்டைகள் இந்த தேருக்காக பயன்படுத்தப்படுகிறது. வேறு எந்த ஊர்லேயும் இவ்வளோ முட்டுக்கட்டைகள் பயன்படாது. அதுவும் புளியமரத்தில் தான் இந்த ஊர் முட்டுக்கட்டை. பாக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்தா இரும்புல முட்டுக்கட்டை வச்சுருப்பாங்க, வாகமரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் திருவாரூரில் மட்டும் புளிய மரம் தான். அந்த தேரோட சக்கரம் அந்த முட்டுக்கட்டையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சார் வரும். அவ்வளோ எடை கொண்ட தேர் அந்த முட்டுக்கட்டையில் ஏறும் போது சார் பீச்சிட்டு அடிக்கும் அந்த முட்டுக்கட்டையிலேருந்து. அவ்வளோ ஒரு கம்பீரமான தேர்.